91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். விஜயுடைய ஜூன் 22 மாஸ்டர் பிளான்க இப்போ லேட்டஸ்ட்டாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சில முக்கியமானவங்களாம் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இல்லையா, 5க்கும் மேற்பட்டவங்க. ஸோ அடுத்த கட்டமாக சில வியூகங்கள்லாம் வகுத்திருக்காங்க. மெகா பிளான்லாம் இருக்குது அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க. அவர் கொடுத்த ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க. என்ன அது? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்பா மகனுக்கு இடையிலான ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி தொடரும் யுத்தம். இதில் சமாதான பேச்சுவார்த்தைக்காக 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு போனாங்க இல்லையா, அவர்கள் படுகின்ற பெரும் பாடு, அவங்க சந்திக்கின்ற அந்த சிக்கல்கள், நெருக்கடிகள். அதே நேரத்தில் அமித்ஷாவுக்கு ராமதாஸ் கொடுத்த இனிப்பான செய்தி, அப்புறம் கூட்டணி சம்பந்தமாக சில பல விஷயங்கள் சுத்தி நடந்துகிட்டு இருக்கிற இந்த அரசியல், அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வைகோ, ஸ்டாலின், இன்று விஜய். யார் இந்த டேவிட் செல்வின்? திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் ஆக்ஷன் மோடுக்கு திரும்பி இருக்குங்க. அதனுடைய முன்னோட்டம் தான் 6 முக்கியமானவர்கள் கட்சியில ஐக்கியமாகி இருக்காங்க அப்படிங்கிறாங்க மாநில அளவிலான நிர்வாகிகள். அதுல மிக முக்கியமாக முன்னாள் IRS அதிகாரி, அவரே ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஸோ திரு KG அருண்ராஜ், அவரு கொள்கை பரப்பு செயலாளர், அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. யார் அவர், அவருடைய பின்னணிகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம விகடன் தளத்திலேயே நம்ம காணொலி பதிவு செஞ்சுருக்கோம். சரி, ஏனைய 5 பேர் அந்த லிஸ்ட் பார்ப்போம். அதில் மிக முக்கியமாக முன்னாள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு டேவிட் செல்வின். யார் அவர், அவருக்கு எப்படி இந்த பொறுப்பு கிடைச்சது பார்க்கலாங்க. அவருடைய சொந்த ஊர் பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னாரன் தட்டுங்க. தீவிரமான ஈழத்தமிழர்களுடைய ஆதரவாளர், ஈழத்தமிழர்களுக்காக நிறைய அளவில் களமாடி இருக்காரு. அதனாலேயே திரு வைகோ அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சாருங்க. திமுகவுடைய மாணவர் அணியிலையும் அப்போ ஐக்கியமானார். அதன் தொடர்ச்சியாக புதிதாக தூத்துக்குடி மாவட்டம் உதயமாகி திரு வைகுண்டம் அந்த தொகுதியில் போட்டியிடுறாருங்க. தொடர்ந்து போட்டியிட்டாலும் ஒரே ஒரு முறை மட்டும் 1996 வெற்றி அடைஞ்சு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகிறாரு. அடுத்த தேர்தலிலேயே குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பையும் இழக்கிறாருங்க டேவிட் செல்வின்க. சரி, தூத்துக்குடி திமுக அப்படின்னு சொன்னாலே அங்க முகமே பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திமுகவின் சீனியரான மறைந்த திரு பெரியசாமி தாங்க அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய குட் புக்ல இடம் பிடிச்ச மிக முக்கியமான ஒருத்தர், முரட்டு பக்தர் அப்படின்னும் அழைக்கப்பட்டவர். தூத்துக்குடியில எதுனாலும் சரி பெரியசாமி கிட்ட சொன்னா போதும், அந்த அளவுக்கு தூத்துக்குடி முழுக்க செல்வாக்கு, அவருடைய செல்வாக்கு இருந்தது. அவரின்றி அணுவும் அசையாதுங்கிற அளவுக்கு கட்டுப்பாட்டோட திமுகவை அங்க முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வாரிசுகள் தான் தற்போது அமைச்சராக இருக்கின்ற திருமதி கீதா ஜீவன் அவங்களுங்க. சரி, அப்படிப்பட்ட பெரியசாமி அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளராகத்தான் தொடக்கத்துல டேவிட் இருந்தாரு. பிற்பாடு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாரு. அதனாலேயே திமுகவில இருந்தும் ஓரம் கட்டப்பட்டாருங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த தற்போதைய முதலமைச்சரான திரு MK ஸ்டாலின் அவருடைய குட் புக்லயும் இடம் பிடிச்சதால பனை தொழிலாளர் நல வாரிய தலைவராகவும் அந்த பதவியும் இவருக்கு கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் மாவட்ட திமுகவில் பெரிய அளவில் வளர்ச்சி கிடையாது தனக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே விலகி ஒரு கட்டத்தில் அதிமுகவில் போய் ஐக்கியமானார். அங்கேயும் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்த முடியல, மறுபடியும் திமுக பக்கமே ஐக்கியமானார். அட்லாஸ்ட் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார் அப்படின்னு இந்த பின்னணிகளை புட்டு வைக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்து அரசியல் அறிந்த மகா பொது ஜனங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் மாவட்ட அளவில் பொறுப்புகள் போடுறதுல இன்னும் தாமதம் நிலவி கொண்டிருக்குங்க தாவேகாவில். என்னன்னு விசாரித்து பார்த்தா, விரிவாக விசாரித்து கட்டுரை எழுதியிருக்காரு நம்முடைய செய்தியாளர் அய்யனார் ராஜன் அவர்கள். எங்களுடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே மக்கள் மன்றத்தில் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் தான், அதிதீவிரமான ஆதரவாளராக இருந்தவர் தான் திரு பில்லா ஜெகன்க. ஆனாலும் அவரு அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தீவிரமான ஆதரவாளரும் கூட. இந்த நிலையில தான் எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் பில்லா ஜெகன் அவர் வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவருக்கும் அண்ணன் விஜய்க்கும் நெருக்கமான நட்பு இருக்குங்க. ஆனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அப்படின்னு இருக்காரு. அதனால தான் அவருடைய சகோதரி அஜிதா அவர்களை இப்போ பொறுப்பாளராகவும் நியமிச்சிருக்கு எங்களுடைய தாவேக தலைமைங்க. இதுல என்ன சலசலப்பு அப்படின்னா, என்னதான் ஒருத்தங்க நற்பணி இயக்கத்துல ரசிகர் மன்றத்துல தீவிரமா செயல்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம பிரதானமா எதிர்க்கின்ற ஒரு கட்சி, அந்த கட்சியில இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தங்களே
மாவட்ட செயலாளரா எப்படிங்க வர முடியும் அப்படிங்கிறது சிலர் அஜிதாவுக்கு எதிராக இப்படியாக புகார்களை கிளப்புறாங்க. அதனாலேயே வேறு சிலரை பொறுப்பு கொண்டு வரலாமா அப்படின்னு சில ஆப்ஷன்களும் தலைமைக்கு இருக்கு. இப்படி இந்த மாவட்ட பொறுப்புகளை ஒட்டி பஞ்சாயத்துகள் நிறைய இருந்துட்டு இருக்குங்க. அதனாலேயே அஜிதா அவர்களை ஹோல்டில் அப்படியே வச்சிருக்காங்க. இங்க நியமிக்கிறதையும் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் மாவட்டம் முழுக்க ஓரளவுக்கு அறிமுகமான டேவிட் செல்வின் அவர் இப்ப கட்சியிலையும் ஐக்கியமாகி இருக்காரு. அதனால அவரும் இந்த பதவியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அவர் டிக்கடிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. பலரும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க பதவிக்காக. ஸோ விரைவில் இந்த மாவட்டத்தில் பொறுப்புகளை நியமிச்சு அடுத்த கட்ட ஆக்ஷன்ல இறங்கினா மட்டும்தான் சக்சஸ் இருக்கும் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் விரிவாக விவரிக்கிறாங்க தென் மாவட்டத்து தாவேக தொண்டர்கள். டார்கெட் டிராவல் 42 days ப்ளூ பிரிண்ட் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஜூன் 22 மாஸ்டர் பிளான். திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துல 6 முக்கியமானவங்க இணைஞ்சிருக்காங்க. திரு அருண்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் IRS ஆபீசர் அவரு. சரி, ஏனைய 5 பேரை நம்ம பார்ப்போம். அதுல முக்கியமாக ராஜலட்சுமி அவர்கள் முன்னாள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், மயிலாப்பூர் தொகுதிங்க. அப்புறம் திரு டேவிட் செல்வின், இப்ப நம்ம பேசணும், தூத்துக்குடி மாவட்டம், முன்னாள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் டாக்டர் திரு ஸ்ரீதரன், முன்னாள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவனருங்க அவரு. அப்புறம் டாக்டர் திரு மரிய வில்சன், இவர் JPR கல்வி அறக்கட்டளையுடைய தலைவராக இருக்காருங்க. அதன் தொடர்ச்சியாக திரு சுபாஷ், அவரு முன்னாள் நீதிபதி, மதிப்புமிகு நீதிபதி. ஸோ இந்த 5 முக்கியமானவர்களும் கட்சியில இணைக்கப்பட்டிருக்காங்க. 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு கல்வி அறக்கட்டளை வைத்திருக்கக்கூடியவர், ஒரு முன்னாள் நீதிபதி. அதாவது திமுக அதிமுக போன்ற பாரம்பரியமான தேர்தல் அனுபவம் கொண்டிருக்கிற கட்சிகளை வெறும் இளம் பட்டாளம் மட்டுமே வைத்துக்கொண்டு எதிர்கொள்ள முடியாது. இளைஞர்களுக்கு நல்ல வேகம் இருக்கும், நல்ல ஆர்வம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த நெளிவு சுழிவோடு அந்த சூட்சமங்கள், அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லாங்குவேஜ்லேயே போய் அடிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். மேலும் இறங்கி தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்க, தேர்தல் நெருங்குற நேரத்தில் மக்களை எப்படி அணுகுவது, எப்படி ஆதரவாளர்களை வாக்காளர்களாக மாற்றுவது, இப்படி பல்வேறு உத்திகள் இருக்குங்க. ஸோ இவை எல்லாமே நன்கு கற்றுணர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தேர்தல் களத்தில் அனுபவம் இருக்கக்கூடியவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அடுத்து அருண்ராஜ், அவருடைய கவர்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கார் அதிகாரியாக. ஸோ அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அது சார்ந்த பல விஷயங்கள் கை கொடுக்கும். இப்படிலாம் பிளான் போட்டு தான் இவங்களை நியமிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய பேர் கட்சியில் இணைய இருக்காங்க. அதிமுக திமுக தேசிய கட்சியில இருந்தவங்களும் ஓப்பனாக தாவேக்காவில் இணைய போறாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய மாநில அளவிலான நிர்வாகிகள். இப்ப ஜனநாயகன் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜூலை மாதத்திலிருந்து சுற்றுப்பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 42 நாட்களுக்கான ஒர்க் பிளானும் வகுத்திருக்காங்க. 5 மண்டலங்களும் கவர் பண்ற மாதிரி இந்த சுற்றுப்பயணம் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 5 மண்டலங்களிலும், மத்திய மண்டலம் உள்ளிட்ட 5 திசைகளிலும் மாநாடுகள் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூத் கமிட்டிகளை வலுவாக்கணும் அப்படின்னு அந்த வேலைகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு. அங்கே விரைவில் விடுபட்ட மாவட்டங்களில் சில பல சலசலப்புகள் வருது. அங்கே விரைவில் பொறுப்புகளை நியமிக்கிற அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் எந்த விஷயங்களை கையில் எடுப்பது, யாரை டார்கெட் செய்வது, எப்படி டார்கெட் செய்வது அப்படின்னு அந்த ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. மக்களை எளிமையாக ரீச் செய்யக்கூடிய அந்த முழக்கங்கள்லாம் இப்போவே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபைனலாக சிலவற்றை தேர்வு செஞ்சு அதை இந்த பரப்புரையில் முன்வைப்பாங்க. முன்னோட்டமாக சமூக வலைதளங்களில் அந்த ஹேஷ்டேக்குகளை பரவலாக்குவாங்க, வைரலாக்குவாங்க. அதில் இப்போதைக்கு டாஸ்மாக் விவகாரம், கள்ளச்சாராய மரணங்கள், அதன் தொடர்ச்சியாக பெண்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், முக்கியமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, மோசமாக இருக்கு. இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து முதற்கட்ட சுற்றுப்பயணமும் இருக்கலாம் அப்படின்னும் தாவேக நிர்வாகிகள்கிட்ட தகவல்கள் வருதுங்க. ஜூன் 22ஆம் தேதி திரு விஜயுடைய பிறந்த நாள். இதுல முக்கியமா தொடக்கத்துல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத ஒரு பொது தளத்துல சமீபத்துல வீரியமாக மாற்றியது திரு விஜய் தான். அதற்கு பிற்பாடு தான் அது சம்பந்தமான டாக்கு, விவாதங்கள் எல்லா பக்கமும் வெளிப்பட்டது. இப்போ லேட்டஸ்டாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா மதுரை வந்தப்பவும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக. இன்னொரு பக்கம் தேமுதிக திரு பொதுச் செயலாளர் திருமதி
இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லியிருக்காங்க, கூட்டணி ஆட்சி இருந்தா நல்லதுதான் அப்படின்னு அவங்களும் பேசியிருக்காங்க. விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவரும் கூட கூட்டணி ஆட்சி அதை அதிமுக முதல்ல ஒப்புக்குவாங்களா அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஏற்கனவே கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக நிறைய விஷயங்களும் பேசியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு விவாதங்கள் உருவாகி இருக்கு இல்லையா? இதற்கு தொடக்க புள்ளி தாவேகா வச்சிருக்கு. நாம காட்டுற திசையில அரசியல் இப்ப பேசு பொருளாகவும் பயணிப்பதும் ஒரு பாசிட்டிவ் தான் அப்படின்னும் கருதுறாங்க. ஸோ அரை நூற்றாண்டை கடந்து அடியெடுத்து வைக்கின்ற இந்த ஜூன் 22 இருந்து அரசியல்ல அது அரியணையில தாவேகாவை அமர்த்தும் அப்படின்னும் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க தாவேகாவுடைய சீனியர் நிர்வாகிகள். ராமதாஸ் அன்புமணி சமாதான குழு படும் பாடு. ஆனாலும் அமித்ஷாவுக்கு ராமதாஸ் கொடுத்த இனிப்பு செய்தி. கடந்த ஒரு மாசமாவேங்க பாமக செய்தி இல்லாத நாட்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ பரபரப்புகள். அப்பா மகன் அவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த மோதல், அதை ஒட்டிய பாமகவை சுற்றிய பரபரப்புகள் நாமளும் நிறைய காணொளிகளையும் பதிவு செஞ்சிருக்கோம். இதுல லேட்டஸ்டாக ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அப்புறம் திரு சைதை துரைசாமி 2 பேரும் தைலாபுரம் போய் பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை சந்திச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலான மீட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் மருத்துவர் ராமதாஸ் இங்க சென்னை கிளம்பி வந்தாரு. 2-3 நாட்கள் இங்க தங்கியிருந்தாரு. இங்கேயும் அவரை சுற்றி அவர் பேசினதை ஒட்டி நிறைய பரபரப்பான விவாதங்கள் அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா. முக்கியமா பார்த்தோம்னா திரு அன்புமணி அவர் குறித்து கேட்கப்பட்ட போதும் ரகசியம் அப்படின்னும் ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஒரு பதில சொல்லியிருந்தாரு மருத்துவர் ராமதாஸ்ங்க. சரி, என்னதான் நடக்குது? ஏன்னா 2 பேரும் சமாதானம் ஆகணும் அப்படின்னு குடும்பத்துல ஒரு பக்கம் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இப்படி பொதுவானவர்களும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கிடையில தஞ்சாவூர் பக்கத்துல திரு ஸ்டாலின் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவரு அங்க 2 பேரும் சேரணும் அப்பாவும் மகனும் அப்படின்னு யாகம்லாம் நடத்தியிருக்காராமா. ஸோ இப்படி பாமகவை சுற்றி பரபரப்புகள். ஓகே, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அந்த டீம் அவங்க சந்திச்சப்ப பாமகவை எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த அளவு உயர்ந்து இருக்குன்னா அதற்காக கிராமமாக நான் பயணிச்சு வளர்த்தெடுத்தேன், என் கால்கள் படாத தெருக்களே இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்ற அளவுக்கு அப்படி பாடுபட்டு தான் பாமகவை இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்கேன். அப்படிப்பட்ட பாமகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடக்கூடாது, அதனாலதான் சில பல ஆக்ஷன்கள்ல இறங்கினேன் அப்படின்னு மருத்துவர் பகிர்ந்திருக்காரு. உங்களுடைய அயராத உழைப்பு, நீங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல முக்கியமானவர், இதெல்லாம் நாங்க புரிஞ்சிக்காம இல்லை அப்படின்னு ஆடிட்டர் தரப்புலையும் பதில் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் கொஞ்சம் சமாதானமா போறது தானே நல்லது, அதாவது மகன் தானே அப்படின்னும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா மருத்துவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம தலைவர் பதவியை இப்போதைக்கு நான் விட்டு தர முடியாது, கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் நானே பார்த்து தலைவர் பதவியை மறுபடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கராராக தெரிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்திருந்தாங்க. இங்கே திரு அன்புமணியை தொடர்பு கொண்டாங்க. அவரும் வந்து பேசினார். இன்றைக்கு என்ன பாமகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே ஏற்றுக்கிட்டாங்க, பயணிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு வந்து அந்த பதவியை அவர் பறிப்பதும் செயல் தலைவர் அப்படின்னு மாற்றுவதும் அதுதான் இன்றைக்கு இவ்வளோ சலசலப்புகளை உருவாக்கியிருக்கு. மறுபடியும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கு. அது ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். எந்த இடத்திலும் மருத்துவர் ஐயாவுடைய மதிப்பு குறைவா யாரும் செயல்பட்டதே இல்லை. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுப்போம். அதனால மறுபடியும் அந்த பொறுப்பு கொடுக்கறது மட்டும்தான் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கும். அப்பதான் நான் போயிட்டு அப்புறம் அப்பா கிட்ட பேசினாலும் அது வந்து ஒரு பாசிட்டிவா எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த பொறுப்புலாம் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு இந்த பக்கம் இருக்கின்ற நியாயங்களை அவர் அடிக்கிருந்தாருங்க. அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் மருத்துவரை சந்திச்சிருக்காங்க. அப்பா சொல்கிறத மகன் கேட்டு நடக்கலாமே, தப்பாக ஒன்றும் சொல்லிட மாட்டேனே, தப்பாக கைடும் பண்ணிட மாட்டேனே அப்படிங்கிற ரீதியில் மறுபடியும் அந்த தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருந்திருக்காரு மருத்துவர் ராமதாஸ். இதற்கிடையில் ராமதாஸ் அவர்களுடைய மகள்களும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக முக்கியமாக திரு முகுந்தன் அவருடைய தாயார், முகுந்தனுக்கு பொறுப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு முதல்ல 2 பேரும் சமாதானமாக போனாதான் நல்லது, கட்சி முக்கியம், பார்த்துக்கலாம், அதனால தான் முகுந்தனும் பதவியை ராஜினாமா செஞ்சார் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுவே எனக்கு வருத்தம் தான்.
என்னை கேட்காம ஏன் அவர் ராஜினாமா செஞ்சாரு அப்படின்னும் மருத்துவர் ஃபீல் பண்ணாரு அப்படின்னும் பல்வேறு தகவல்களும் பாமக வட்டாரங்கள்ல, தைலாபுரம் வட்டாரங்கள்ல, பனையூர் வட்டாரங்கள்ல தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க. இந்த நிலையில தான் அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசின ஒன்று நம்ம பொருத்தி பார்க்கலாம். அதாவது முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவரு வீல் சேர்ல இருந்துகிட்டு முதலமைச்சராகவும் ஆனாரு, எல்லா பக்கமும் பயணிச்சாரு. அப்புறம் மலேசியாவில் மகாதீர் அவர்கள் 92 வயதுல பிரதமரானாரு. ஸோ இங்க வயதுங்கிறது வெறும் நம்பர் மட்டும்தான் அப்படின்னு மருத்துவர் குறிப்பிட்டு பேசியிருந்தாருங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்புல. அதாவது என்ன சொல்றாருன்னா, வயசை காட்டிலாம் தலைவர் பதவியை எதிர்பார்க்க கூடாது, என்னால இந்த நேரத்திலும் சூப்பரா செயல்பட முடியும், என்னுடைய சொல் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு மறுபடியும் மறைமுகமாக மகனுக்கு அட்வைஸ் தான் செஞ்சிருக்காரு அப்பா ராமதாஸ் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை புரிஞ்சுக்கிட்டவங்க, கூர்ந்து கவனிக்கின்ற அரசியல் விமர்சகர்கள். இந்த காட்சிகள் எல்லாவற்றையுமே ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னப்பா அப்பா மகனுக்கு இடையில ஒரு சுமூகமான உறவே அமைய மாட்டேங்குது, ஒரு நெருக்கம் மறுபடியும் ஏற்பட மாட்டேங்குது, தலைவலியா இருக்கு அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு மெகா கூட்டணி அமைச்சா மட்டும்தான் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் டெல்லியுடைய எண்ணமா இருக்கு, டார்கெட்டா இருக்கு. இப்போ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருமே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு மதுரைக்கு. அதனால விரைவில் இந்த கூட்டணி உறுதியாகிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த நிலையில தான் திரு அமித்ஷாவுக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்திருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அப்படிங்கிறாங்க. என்னன்னா, பாஜக கூட்டணி குறித்து இப்போ எங்களால் சொல்ல முடியாது, வியாழக்கிழமை நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன், அங்கே நல்ல செய்தி வரும், ஆனாலும் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்காரு, பத்திரிகையாளர்கள்ட்ட பேசியிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ். இதன் மூலமா திமுக பக்கம் நெருங்குகிறார் அப்படிங்கிற எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் அப்படின்னா அது மெகா கூட்டணியால முடியும், அந்த கூட்டணி பாஜகவில் ஐக்கியமாவது போலத்தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிக்னலை காமிச்சிருக்காரு. இதை தான் பாசிட்டிவா பார்க்குறாங்க டெல்லி அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். இதற்கிடையில இன்றைக்கு ஜூன் 10ஆம் தேதியும் நீக்கம் சேர்ப்பு அப்படின்னு அந்த காட்சிகள் பரபரப்பு கூட்டி இருக்கு. நிறைய பேரை புதுசா சேர்த்திருக்காரு. குறிப்பா முக்கியமான வழக்கறிஞரான திரு கே பாலு சமூக நீதி பேரவை தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கி இருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ்ங்க. அதே நேரத்துல வழக்கறிஞர் திரு எஸ் கோபுவை அந்த பதவியிலையும் நியமிச்சிருக்காரு. இப்படி அன்புமணிக்கு ஷாக் மேல ஷாக் கொடுத்துட்டு இருக்காரு ராமதாஸ். நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. எல்லா பக்கமும் அதிகாரத்தை நோக்கி, அரியணை நோக்கி வேகமா ஓடுகின்ற காட்சியை சமகால அரசியலில் பார்க்க முடியுது. இந்த இடத்துல எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதின ஒன்று தான் நினைவுக்கு வருது. துணை எழுத்து, அதான் இப்போ வாசிச்சிட்டு இருக்கேன். அதில் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, மரங்களில் தெரியும் பிரம்மாண்டம் விதையில் தெரிவதில்லை, ஒரு மனிதன் விதையாவது தான் முதுமை அப்படின்னு எழுதியிருக்காரு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.